السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜத்தினுடைய நேரம், தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த 3 துஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குகின்றான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான 3 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தையும் அந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையின் சிறப்புகளையும் பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெறுகின்றது. யார் இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறாரோ அவருடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் கேட்கப்படும் துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றது. தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்றது. இவ்வாறு பல சிறப்புகள் இருக்கின்றது. ஃபர்வான ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த மிகச்சிறந்த தொழுகை தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு தஹஜ்ஜத்தினுடைய தொழுகைக்கும் அந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்திற்கும் பல சிறப்புகள் இருக்கின்றது. நாம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 3 துஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அதில் முதலாவது துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா என்று வரக்கூடிய இந்த துஆ. இரண்டாவது துஆ, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று வரக்கூடிய இந்த துஆ. மூன்றாவது துஆ, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தௌ وهيئ لنا من أمرنا رشدا. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا என்று வரக்கூடிய இந்த 3 துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.